நானும் அக்காவும் சில்லறை வேலையா சந்தைக்கு வந்திருந்தோம். வந்ததும் வேலையா கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷா அரைச்சு குடுக்குறேன். கரும்பு ஜூஸ்ல ஐஸ் போட்டு குடிச்சேன். சும்மா அடிப்பொலியா இருந்தது. அக்கா பழ ஜூஸ் குடிச்சா. அவளுக்கு கரும்பு ஜூஸ் பிடிக்காது, எனக்கு பழ ஜூஸ் பிடிக்காது. டிஃப்ரெண்ட் கேட்டகரி. உங்க சிஸ்டர்ஸும் இந்த மாதிரி என்ன கமெண்ட் பண்ணுங்க. எங்க ஊர் மார்க்கெட்ல கிடைக்காதுங்கிற பொருளே கிடையாது. A to Z எல்லாமே கிடைக்கும். பழங்கள், காய்கறி, கருவாடு, மீனுக்குன்னு தனி சந்தையே இருக்கும். வகை வகையா ரகரகமா மீனை சும்மா குவிச்சு வச்சிருப்பாங்க. ஏதோ பொங்கல் வேற ஸ்டார்ட் ஆயிட்டா எங்க பார்த்தாலும் கோலப்பொடியா இருந்தது. எனக்கும் கோலம் போடணும்னு ஆசை வந்துட்டு கண்டிப்பா சீக்கிரம் வாங்கி போடணும். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் ஊரில் ஃபேமஸ் இந்த கடை இல்லை, சிக்கன் பப், சிக்கன் ரோலு, எக் பப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதில் எனக்கு பப்ஸு பிடிக்காது, இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே இங்கே வந்து பொட்டலம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸ்நாக்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நொறுக்கு திணியை நொறுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு திங்காமல் தூக்கமே வராது. அதனால வாங்கிட்டு பஸ்ல ஏறி உட்காந்தா இங்கே வேற 50 ரூபாய்க்கு பிரியாணின்னு போட்டாங்க. பார்த்ததும் வயிற்றுக்குள்ளேருந்து சத்தம் வர ஆரம்பிச்சிட்டு பசிக்க ஆரம்பிச்சிட்டு, இருந்தாலும் வாயும் வயிற்றையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தா எங்கள் அம்மா இங்கே சுட சுட மீன் குழம்பு, மீன் பொரியல், நண்டு வறுவல்னு விதவிதமாக செஞ்சிருந்தாங்க. அதை பார்த்ததும் பயங்கர ஹாப்பி. உடனே இன்னைக்கு ஒரு புடின்னு ஒரு புடி பிடிச்சிட்டேன் அதை.